வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த மாரி ஸ்டோன் ஒர்க் வச்சு பார்டர் வந்திருக்கும் பாருங்க. அந்த சாரி ப்ளவுஸுக்கு கை நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஒரே பார்டரா தான் இருக்கும். நீள பீஸா இருக்கு. இத நம்ம கைக்கு கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டோன் வந்திருக்க இடம் நமக்கு 2 கைக்குமே சரியா வராது. அதனால நான் தனியா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். துணி கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால, கைக்கு 2 கைக்குமே ஒவ்வொரு பக்கம் துண்டு போடுற மாரி இருக்குது. அந்த மாரி தான் நான் இத கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பக்கத்தில சரியான அளவு இருக்கு. ஒரு பக்கத்தில துண்டு போட்டுடலாம். ஏன்னா, இது பிளெயினா தான் வந்திருக்கிறதுனால, நம்ம துண்டு போட்டாலும் எந்த இடத்துலயுமே அசிங்கமா தெரியாது. அதனால நான் துண்டு போடுற மாரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த துண்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கையுமே ஆப்போசிட்டா எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு, அங்க ஒரு பீஸ் வச்சிருக்கோம் மேல, இந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சிருக்கோம். இந்த மாரி மேல வர்ற மாதிரி நம்ம 2 கையும் மாத்தி மாத்தி எடுத்து வச்சுட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, 2 கையுமே மாறி மாறி வரும். எப்பவுமே கைக்கு துண்டு ஜாயின் பண்ணும்போதும், இதே மாதிரி கைய மாத்தி மாத்தி எடுத்து வச்சுட்டு, ஒரே பொசிஷன்ல ஜாயின் பண்ணுங்க. அப்ப தான் அது நமக்கு கையோட ஷேப் நல்லா வரும். ஏன்னா, ஒரு கைக்கு பின்பக்கமும், ஒரு கைக்கு முன்பக்கமும் நம்ம துண்டு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது பார்க்கும்போதே நல்லா இருக்காது. அதனால இதையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு, மேலே ஒரு பதிவு தையலும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ லைனிங் இருக்கு பாருங்க, அத இந்த நல்ல கிளாத்துக்கு மேல நம்ம துண்டு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அந்த நல்ல பக்கத்தில நான் லைனிங்க வைக்கேன். லைனிங்க வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு, நம்ம நார்மலா எப்பவுமே கை தைப்போம் பாருங்க, அடிச்சு திருப்பி, அதே போல திருப்பிட்டு அந்த விளிம்பில மட்டும் ஒரு தையல் போட்டுட போறேன். இந்த மெத்தட் நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மாரி தான் தைப்போம். இதில கொஞ்சம் துண்டு ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த பார்டர் ஜாயின் பண்ணுறது. அதுதான் மெயினு. நான் கட் பண்ணும்போது கூட இந்த வீடியோ எனக்கு ஐடியா வரையல. தைக்கும்போது இந்த இந்த மாரி கொஞ்சம் கஷ்டம் எல்லாமே பிகினர்ஸுக்கு இருக்கும். இதை எப்படி நம்ம தைக்கிறது? ஏன்னா ஒரு பக்கத்தில ரொம்ப துண்டு போட வேண்டியது வரும். ஒரு பக்கத்தில மட்டும் அந்த கிளாத் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மாரி இருந்தா நமக்கு தைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் இந்த மாரி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்திருக்கேன். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒரு கைய நான் தச்சு முடிச்சுட்டேன். இன்னொரு கையும் நான் தச்சு முடிச்சுட்டு, அந்த லைனிங்க விட்டு வெளிப்பக்கமா நிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பார்டர் பாருங்க, ஒரே நீளமான பார்டரா இருக்கு. அந்த துணியில பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே ரொம்ப கேப் இருக்கு. ஆனா, நம்ம 2ஆ மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல அந்த ஸ்டோனோட முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா கிளாத் இல்லையா? இத 2ஆ இப்போ நான் கட் பண்ணிட போறேன். இந்த பக்கமும் அதிகமா கிளாத் நிக்கு. இதே நமக்கு கொஞ்சமா தையலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா, நம்ம இத இனிமே அந்த கைக்கு மேல இத வச்சு தைக்க போறோம். இப்போ 2 பீஸா நம்ம எடுத்துட்டோம் பாருங்க. கைய 2ஆ மடிச்சுட்டு கரெக்ட்டா சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிறலாம். அதே மாதிரி இந்த பார்டர் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இந்த பார்டரையும் 2ஆ மடிச்சு அந்த நடுப்பகுதியில மார்க் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். இப்போ அந்த பார்டர்ல ஸ்டோன் தான் வந்திருக்கு. அந்த ஸ்டோனோட முடியிற இடம் வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு, நம்ம அந்த பார்டர்ல மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க, அதுவும் கையில மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 மார்க்கும் ஒண்ணா வர்ற மாரி நம்ம அந்த கிளாத்த ஒரு மடிப்பு மடிச்சு விட்டுட்டு, அந்த விளிம்பு பகுதியில தைக்கலாம். அதே மாதிரி நான் ஆரம்பிக்கும் போதுமே லைட்டா ஒரு மடிப்பு மடிச்சு விட்டுருக்கேன். ஏன்னா, இந்த இந்த பார்டர் பீஸில எல்லா இடமுமே பிசிறு தெரியும். நான் கட் பண்ணி எடுத்தது தான். அதனால நம்ம 4 பக்கத்துலயுமே அத மடிச்சு தான் விட்டு தைக்கணும். அதுக்காக நான் லைட்டா மடிச்சு விட்டு தச்சு அப்படியே கொண்டுட்டு வரேன். ஸ்டோன் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையா தச்சுட்டு இருக்கேன். எதனால அப்படின்னா, நம்ம ஸ்டோன் இருக்கக்கூடிய பகுதியில கொஞ்சம் வேகமா தச்சாலும், ஒரு சில டைம்ல ஊசி அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி அடி வாங்கி ஒடிஞ்சு போயிரும். சில நேரத்தில ஊசி வளையும். இல்லன்னா துணிகள்ல ஒரு மாதிரி பிடிச்சு பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த மாரி ஸ்டோன் இருக்கக்கூடிய பகுதியில கொஞ்சம் பொறுமையாவே தைக்கலாம். இந்த ஸ்டோன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த லைட் வெளிச்சத்தில கொஞ்சம் மங்கலா தெரியுது. அது வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ 4 பக்கத்துலயுமே நான் உள்பக்கமா மடிச்சு மடிச்சு விட்டுட்டு, அந்த பிசிறு தெரியாத அளவுக்கு நீட்டா ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த கையில
அந்த பார்டர் வந்திருக்க பகுதி வந்து ஈக்குவலா வந்திருக்கும். 2 பக்கத்துலயுமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இதுக்காக தான் இந்த மாரி பார்டர் வரக்கூடியத வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி தனியா எடுத்துட்டு, நம்ம கையில எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ற மாரி பார்த்தோன்னா, அது ரொம்பவே நீட்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். புதுசா தைக்கிறவங்களுக்கு இது வந்து தெரியாமயே இருக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த கையிலயுமே அதே மாதிரி நான் அந்த சென்டரில 2 கிளாத்லயுமே மார்க் பண்ணிட்டு, அந்த ஆரம்பிக்கும்போதும் ஒரு மடிப்பு மடிச்சு விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதே போல எல்லா இடங்கள்லையுமே 4 பகுதியிலயுமே மடிச்சு மடிச்சு உள்பக்கமா விட்டுட்டு, அந்த தையல் வந்து நீட்டா போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாரி வந்து நம்ம தைக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே எப்படி இருந்தது அப்படின்ட்டும் சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இதுவரைக்கும் அந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.